தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் கிட்டையும் சீமானோட தம்பிகள் சொல்கிற சாட்டை துரைமுருகன் இடும்பாவன கார்த்திக் இப்படின்னு அவர் கூட இருக்கிற சில பேர்கிட்ட நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் விவசாயம் சார்ந்த குடும்பத்தை அதை நம்பி தான் நாங்கள் இருந்தோம், அதன் வழியில் வந்தவங்க, அதனால தான் எங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டம் தெரியுதுன்னு சொல்கிறீங்க. சந்தோஷமான விஷயம். ஐயா நல்ல கண்ணு மாதிரி அரசியலில் யார் இருக்கான்னு கேட்டதும் நீங்கள் தான். அதே நல்ல கண்ணு ஐயா மாதிரி ஏன் நீங்கள் இல்லைன்னு நான் கேட்குறேன். ஈசிஆரில் வீடு, வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள், அதில் ஒரு சொகுசு வாழ்க்கை, நீங்கள் போகும்போதும் வரும்போது அது சொகுசு கார்கள், நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு ராயலான ட்ரெஸ்ஸு தான் போடுறீங்க, பிராண்டடான வாழ்க்கை தான் வாழ்கிறீங்க. இதில் எங்கே நல்ல கண்ணம் மாதிரி நீங்கள் வாழ்ந்துட போகிறீங்க, அரசியல் பண்ணிட போகிறீங்க தமிழ் தேசத்தை பேசி? சரி, நீங்கள் விவசாய குடும்பத்தில் சார்ந்தவங்க இருந்தவங்க எதுக்கு உங்கள் சொந்த ஊரில் இருந்து ஏன் அரசியல் பண்ணாமல் சென்னையில் இருந்து ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை பார்த்து நீங்கள் அரசியல் பண்ணணுமா என்ன? உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் படிப்பதற்கு அமெரிக்கன் ஸ்கூலு, அவங்களுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை, லக்ஸரி வாழ்க்கை, இதை கொடுத்து நல்ல கண்ணு மாதிரி தான் நாங்கள் அரசியல் பண்ணுவோம். ரெட்டமலை சீனிவாசன் சொல்கிறீங்க. உங்கள் தலைவர்களை பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும்போது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. அவங்க எல்லாரும் உங்களை மாதிரி வாழவே இல்லையே. சொந்த ஊரில் இருந்து நீங்கள் அரசியல் பண்ண வேண்டியதுன்னா மக்களோட மக்களாக இருந்து நீங்கள் விவசாயம் பண்ண வேண்டியதுன்னா நீங்கள் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அந்த விவசாயத்தோட நீங்கள் மக்களோட மக்களாக இருந்து நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்து பொதுமக்களுக்கு நீங்கள் காட்டியிருக்கணும். அப்படி காட்டவே இல்லையே. நீங்கள் வாழ்கிறது எல்லாமே ராஜ வாழ்க்கை, பேசுறது மட்டும்தான் தமிழ் தேசியம், நாங்கள் விவசாயிகள், நாங்கள் மக்களோட மக்களாக இருப்போன்னு சொல்கிறது எல்லாமே மக்களை ஏமாத்துற வேலைன்னு தான் நான் சொல்கிறேன். நான் மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லாருடைய கருத்தும் அதுதான்.